இப்போ அடுத்து ஒருத்தன் ஓடி வரான் பாருங்க, வாசிங்க 31வது வசனம். இதோ கூஷி வந்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, நற்செய்தி, இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். அப்பொழுது ராஜா கூஷியை பார்த்து, பிள்ளையாண்டான் ஆகிய அப்சலோம் சுகமாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு, கூஷி என்பவன் அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவது என்றான். தெளிவா பேசுறான் பாருங்க. அந்த பிள்ளையாண்டானுக்கு அவன் மறைக்கவே இல்லை. இதான் காஸ்பல், இவ்வளவுதான் காஸ்பல். எது விஷயம் சொல்றான், நேரா சொல்லு, டைரக்டா சொல்லு. ராஜா வருத்தப்படுவாரே, ராஜாவுடைய பையனாச்சே, சொன்னா ராஜா கவலைப்படுவாரே, ராஜாவுடைய இருதயம் உடைக்கப்பட்டுருமோ. மனுஷனுக்கு ஏத்த மாதிரி காஸ்பலை மாற்றக்கூடாது. அதான் வசனம் சொல்லுது கலாத்தியர்ல, நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே. எதிரில் இருக்கிறவன் எவன் வேணா இருக்கட்டும், நிக்கிறது ராஜாவா இருக்கட்டும், நிக்கிறது செத்து போனவனுடைய அப்பாவாக இருக்கட்டும், ஐ டோன்ட் கேர், திஸ் இஸ் த காஸ்பல். அவ்வளோதான், நேரடியாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நான். சொல்லு காஸ்பல, தைரியமா சொல்லு. ஏன் உனக்கு பயம்? இப்போ சொல்கிறேன் பாருங்க, ஏன் யோவாபு கூஷை அனுப்பிட்டு ஏன் அவன் அகிமாசை போவேன்னான்னு சொன்னான் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. யோவாபுக்கு அகிமாஸ் இனத்தான், இவன் யூதா கோத்திரம், அவன் லேவி கோத்திரம், எல்லாம் இஸ்ரவேலை. ஆனால் கூஷ் யாரு? புறஜாதியான். அவன் போட்டான். அது என்னங்க காஸ்பல் சொல்கிறதுக்கு இவனை அக்கிமாசை வச்சுக்கிட்டு கூஷை அனுப்பி விட்றான் யோவாபு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவாபுக்கிட்ட இனப்பற்று ஒன்று இருக்குது. நம்ம ஊருக்காரன் போய் அடி வாங்கக்கூடாது. ஏன் அடி வாங்குவான்? வாசிங்க 2 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15. தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமல் போனது என்ன என்று சொல்லி வாலிபர் ஒருவனை கூப்பிட்டு, நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு என்றான். இவனு என்னதான் கொண்டு வந்தான்? ஒரு நற்செய்தி கொண்டாரான். என்ன நற்செய்தி? சவுல் செத்துட்டான், சவுல் செத்துட்டான். ஆனால் கொண்டு வந்தவன் எவன் தெரியுமா? அது அடுத்த விஷயம், அப்புறம் சொல்கிறேன். இப்போ யோவாபுக்கு தெரியுது, டேய் இந்த பையன் எவனை வெட்டுவான் எவனை குத்துவான்னு தெரியாது. இவன் சவுல் செத்துட்டான்னு நான் ஒருத்தனை அனுப்பி விட்டேன், அவனை இவன் கொண்டு விட்டான். ஏன்? இவன் எப்போ நல்லவன் எப்போ கெட்டவன் நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா சவுல் யார்? இவனை துரத்தினவன், இவனை சாகடிக்கணும்னு முடிவு பண்ணவன். அப்படிப்பட்டவன் ஒருத்தன் செத்துட்டான்னு சொல்லி ஒருத்தன் போய் சொன்னால் நியாயமாக இவன் என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். என் எதிரியை நீ கொன்னுட்டியா? யார் கொண்டான்? நான் தான் கொன்னேன். அவர் குத்துயிர் கொலையுருமா இருந்தார், நான் தான் கொண்டேன். அப்படியா? உனக்கு 1000 வெள்ளிக்காசு என் தேசத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு தருவேன். தானியலுக்கு பெல்ஷாசார் சொல்வார், பொற்சனைவெல்லாம் போடுங்க அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஏதாவது தருவார் நினச்சி வந்து காஸ்பலை சொன்னா, சுவிசேஷத்தை சொன்னா, இவன் சொல்கிறான், அபிஷேகம் பண்ணவன் பட்ட மேலே நீ எப்படி கை வச்ச? அதுவும் அமலேக்கியன், நீ புறஜாதியான், எப்படி கை வச்ச? கொல்றாவனன்ட்டான். இது என்ன காஸ்பல் தெரியுமா? அப்போ இந்த காஸ்பல் ஏங்க தாவீது இப்படி பண்ணார்? இந்த அமலேக்கன் ஏன் வந்து தாவீதிட்ட சொன்னான்? அவரும் ப்ரூஃபோட வரான். அவர் தலையில் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்தகடத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவனிடத்திற்கு கொண்டு வந்தேன் என்றான். எதுக்குன்னா ப்ரூஃபோட வராரு, நான் தான் ராஜா கொன்னேன். அப்படி சொன்ன உடனே தாவீது சொல்கிறான், கொன்னுடுறான் அவனை. ஏன்? அப்சலோம் செத்தது கான்செப்ட் வேற, சவுல் போனது பெலிஸ்தியரோட சண்டைக்கு. சவுலுக்கும் எனக்கும் சண்டை இல்லை, சவுலுக்கும் பெலிஸ்தியனுக்கும் சண்டை. நாங்கள் எங்களுக்குள்ள 1000 அடிச்சுப்போம். ஆனால் ஒரு அமலேக்கியன் அவனை கொல்றதுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. ஒரு விருத்த சேதனம் இல்லாதவன் எப்படி எங்க ராஜா மேலே கை வைப்ப? நீ ராஜா என்ன அடிக்க தேர்றாரு, நான் ராஜாவுக்கிட்ட தப்பிச்சு ஓடுறேன், எனக்கும் ராஜாவுக்கு நடுவில் 1000 பிரச்சனை இருக்கட்டும். 3வது நபர் நீ யாரு? நீ எப்படி எங்க ராஜா மேல கை வைப்ப? இதுதான் தாவீதினுடைய நிலைப்பாடு. இதுக்கு பேர் ராங் காஸ்பல். அமலேக்கியன் சொன்னதுக்கு பேர் என்னது? ராங் காஸ்பல். செஞ்சது தப்பு, ஆனால் அவர் அதை நற்செய்தின்னு நினச்சிக்கிட்டாரு. நினச்சிக்கிட்டு ராஜா கிட்ட கிஃப்ட் கிடைக்கும்னு வர்றாரு, எடுத்துக்கிட்டு வர்றாரு.
ராஜாவுடைய எதிரியை நம்ம கொண்டுட்டோம்னு சொன்னால் ராஜா நமக்கு gift கொடுப்பாருன்னு நினச்சி ப்ரூஃபோடு வராரு. இதே மாதிரி ஆண்டவர்கிட்ட காஸ்பலோட ஒரு குரூப் வரும். யார் வருவா தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22-23 வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 7:22-23. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இப்போ இவங்க ராஜா கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க? ராஜா, உங்க நாமத்தில் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்? பெரிய பெரிய காரியம்லாம் செஞ்சுருக்கோம். அப்போ என்ன தாட்டில் வராங்க ராஜா கிட்ட? ராஜா நமக்கு பெரிய கிஃப்ட் கொடுப்பாரு, கிரீடம் கொடுப்பாரு, ஜீவ கிரீடம் கொடுப்பாரு, எல்லாம் நினச்சிக்கிட்டு வந்தா ராஜா சொல்றாரு, பிடிச்சி நரகத்தில் தள்ளுங்கடாம்பாரு. ஒரு காலம் உங்களை நான் அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுங்கள். அக்கிரம செய்கை. எது அக்கிரமம்? எது அக்கிரமம்? பிசாசு துரத்துனது, உங்களுடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தது. அப்போ இதெல்லாம் அக்கிரமமா? இதெல்லாம் காஸ்பல் இல்லையா? காஸ்பல் சொல்றது வேற, எப்படி சொல்லணும்ங்கிறது அதுதான் காஸ்பல். நீ உன் இஷ்டத்துக்கு போய் சொல்லி சவுலை கொண்டுட்டு எங்கிட்ட கிஃப்ட் கேட்டா நான் எப்படி தருவேன்? அதுக்கு பேர் அக்கிரம செய்கை. அற்புத அடையாளங்களை என் நாமத்தை பற்றி நீ செஞ்சுட்டு ஆனா பிதாவின் சித்தத்தின்படி செய்யாம உன் சித்தத்தின்படி செஞ்சா அதுக்கு பேர் அக்கிரம செய்கை. இதுக்கு தான் யோபு சொல்றான், போகாத, இது ராங் வே. இந்த ராங் வே நான் ஒரு நாள் பார்த்துட்டேன். இவன் தாவீது ரொம்ப சென்சிட்டிவான ஆள், நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அவன் கரெக்டாக நியாயம் தீர்ப்பான். அவன் செஞ்சு, ஏன்னா சவுலை கொன்னதுக்கே அவன் இப்படி பண்ணானா, இப்போ பையனை கொண்டு இருக்கிறோம். யோபு தாவீதை வேற மாதிரி நினைச்சிட்டார். இன்னைக்கு அப்படிதான் ராங் காஸ்பல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. காஸ்பல் சொல்றோம், பிதாவின் சித்தத்தின்படி சொல்றோமா? அற்புத அடையாளம் நடக்குது, ஆனால் கர்த்தர் சொல்றபடி தான் நடக்குதா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் ஊழியத்தில் அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா எல்லாமே தேவனால் நடக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாமே தேவனால் நடக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. தேவன் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு தீர்க்கதரிசின்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு, எல்லா மீட்டிங்லையும் தீர்க்க தரிசனம் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் மீட்டிங்கில் ஒரு ஹீலிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, எல்லா மீட்டிங்கிலும் ஹீலிங் நடக்கணுன்ற அவசியம் கிடையாது. கர்த்தருக்கு தேவையானால் அங்கே அவர் ஹீலிங் செய்வார். அங்கே இருக்கிற ஜனங்களை பேஸ் பண்ணி தான் கர்த்தர் செய்வார். இந்த ராங் காஸ்பல் அல்லது ராங் மினிஸ்ட்ரி இதை செய்யக்கூடாது. இப்போ யோபு சொல்கிறான் அகிமாஸ் கிட்ட, போகாத, இப்படி ஓடாத. தாவீது எப்படி ரொம்ப சென்சிட்டிவான ஆள், பார்த்து தான் செய்வான். இப்போ அகிமாஸ் பார்த்தான். அகிமாஸுக்கும் தெரியும், நம்ம எதையாவது சொல்ல ராஜா எதுக்கு நம்மளை போய் குத்துவானே. என்னப்பா பையன் எப்படி இருக்கான்? தெரியாது ராஜா, நமக்கு அதெல்லாம் தெரியாது. கூஷ் இருக்கான்ல, அவன் அதை பற்றி கவலையே படலை. இல்லைப்பா, சவுல் செத்ததுக்கே கொண்டுட்டான், இப்போது அப்சலோம் செத்துட்டான்னு சொன்னால் என்ன பண்ணுவான் ராஜா? கொல்லட்டும், சாவடிக்கிட்டோம். நான் வந்தது உள்ளதை உள்ளபடி சொல்கிறதுக்காக வந்தேன். நான் சவுலுக்கும் அமலேக்கனுக்கும் நடந்தது வேற. இங்கே நான் சாவடிக்கல எவனையும், நான் போய் அறிவிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்தேன். அறிவிக்க சொன்னதை நான் அறிவிப்பேன். அதில் கூட்டவோ குறைக்கவோ எனக்கு அதிகாரம் இல்லை. இல்லைங்க, அதனால் உங்களுக்கு பாதிப்பு வந்தாலும் வரும். சவுல் விஷயத்தில் தாவீது கோபமாக கொண்டு இருக்கிறாரு. ஒருவேளை உங்களை விஷயத்தில் இந்த காஸ்பலை போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். வரட்டும், கொன்னாலும் கொண்டு வர, கொல்லட்டும். நான் உள்ளதை உள்ளபடி சொன்னேன். நான் என் மேலே எந்த தப்பும் இல்லை. நான் சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொன்னேன். இதுதான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வச்சது. உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யுங்க. உங்களுக்கு என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்யுங்க. அதில் உங்களுடைய சுய ஞானத்தை கலக்காதீங்க, உங்கள் அறிவை கலக்காதீங்க. அதோடு சேர்ந்து இப்படி பண்ணால் அது நல்லா நடக்கும், இப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி போனால் அவங்கள ரீச் பண்ணிடலாம். கொரிந்தியருக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 2:1, சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது, அப்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பாருங்களேன். எங்கேருந்து வராருன்னா அத்தனை பட்டணத்துலேருந்து வராரு. அத்தனை பட்டணத்தில் போயிட்டு பயங்கர ஞானம், சுய வசனிப்பு எல்லாம் பேசிட்டாரு. ஆனால் அங்கே யாரும் ஏற்றுக்கொள்ளலை.
அங்க வசனம் சொல்லுது, அத்தனை பட்டணத்தில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்களா, இன்னொரு நாள் பார்ப்போம் என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார்கள் இருக்கு. 17:32. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபோது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். மினிஸ்ட்ரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப பவுல் எழுதுறாரு 1 கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்துல, சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்ற சாட்சியை சிறந்த வசனைப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாய் வரவில்லை. தெளிவா எழுதிட்டார் பாருங்க, புரியுதா? அதுக்கு முந்தின அதிகாரம் ஃபுல்லா ஞானத்தை பத்தி பேசுறாரு. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அதோட காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன இதுல அவர் ஞானத்தை பத்தி ரொம்ப ஞானமா பிரசங்கம் பண்ணி பார்க்கிறார். அப்படியே ஏத்த இறக்கத்தோட கூடி குறைச்சு அப்படியே மறைச்சு இப்படி சொன்னா காஸ்பல் ரீச் ஆகும், இவங்களுக்கு இப்படித்தான் சொல்லணும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நமக்கு இந்த முன்னாடி இருக்கிற ஆளை பார்த்த உடனே பிரசங்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இவருக்கு இப்படி சொன்னால், இவருக்கு இந்த மாதிரி சொன்னால் கொஞ்சம் எடுபடும், இவருக்கு இந்த மாதிரி சொன்னால் கொஞ்சம் மாறும், இவர் அக்செப்ட் பண்ணிப்பார், இந்த ஜனங்களுக்கு இப்படித்தான் நம்ம காஸ்பல் கொண்டு போகணும், ஜோக்கு சொன்னால் தான் அவங்க என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. நம்மளே என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், அன்றியும் சகோதரரே அப்படின்னு கொஞ்சம் ஆழமாக பேசினா அவனுக்கு புரியாதுன்னு. நீங்கள் பேசுங்க, புரிய வைக்கிறது நீங்கள் இல்லை, அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர். அவங்ககிட்ட அவர் கொண்டு போயிடுவார். எப்பவுமே சரி, இந்த முன்னாடி இருக்கிற ஆளை பார்க்கக்கூடாது, ராஜாவை பார்க்கக்கூடாது. நிற்கிறது ராஜாவா யோவாபா அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. திஸ் இஸ் த காஸ்பல். நாங்கள் உள்ளதை உள்ளபடி பேசுவோம், அவ்வளோதான். கூட்டவும் மாட்டோம், குறைக்கவும் மாட்டோம். அதைத்தான் பவுல் தெளிவாக எழுதுற கொரிந்தியருக்கு, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாது இருக்க நான் ஏன் தீர்மானம். நான் கமாலியல்ட்ட படித்தது என்கிட்ட இருக்குது, கமாலியல்ட்டெல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கிறேன். சபையின் மூப்பர்கள் எழுதி கொடுத்த நிருபங்கள் என் கையில் இருக்குது, 10ஆவதுக்கு நியாயப்பிரமாணத்தையும் படிச்சிருக்கிறேன். இவ்வளவு என்கிட்ட இருக்குது. ஆனால் எதையுமே உங்களுக்கு சொல்ல நான் ரெடியா இல்லை. அப்புறம் என்னதான் சொல்லுவீங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அன்றி வேற ஒன்றையும் நான் உங்களுக்கு சொல்ல மனம் வேற இல்லை. குமாரன் சிலுவையிலே பலியானார், அவ்வளோதான். இல்லைங்க இயேசு செத்துட்டார்னு சொன்னால் எப்படிங்க, உனக்கேடா அந்த கவலை, உனக்கே அந்த கவலை. யூ ப்ரீச் காஸ்பல். இயேசு பைபிளில் என்ன சொல்லியிருக்காரோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அது புரியறது புரியாதது அவங்ககிட்ட இருக்கு. நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஓட்டம் கூஷியோடைய ஓட்டம். ஓடணும், வேக வேகமாக ஓடணும். கரடு முரடான பாதை தான் கர்த்தர் நியமிச்சிருக்கிறார், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. கரடு முரடான பாதை தான் கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். ஆனால் ஓடுகிற ஓட்டத்தை, இப்போது அகிமாஸ் ஓடுறான்ட்டு கூஷி என்ன செய்யக்கூடாது, அகிமாஸை விட வேகமாக நான் என்ன செய்வேன், ஓடுவேன். பின்னாடி வந்து அகிமாஸ் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறான், முன்னாடி ஓட ஆரம்பித்தேன், நான் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், நான் இன்னும் வேகமாக. ஆண்டவர் சொல்லு வேணாம் வேணாம், அகிமாஸ் ஓடட்டும், சமனான பூமியின் வழியாக ஓடட்டும், அவன் ஓடட்டும். அவன் ஓடுற ஓட்டம் எப்படி முடியும்னு யாருக்கு தெரியும். ஒரு நாள் ராஜா கிட்ட போய் எங்கே நிற்பான் தெரியுமா, ஓரமாக நிற்பான். நீ போ, நீதான் இருதயத்தை உடைக்கிறவன், நீதான் இருதயத்தில் குத்தப்பட்டவனாய் பிரசங்கம் பண்ணுகிற கூடியவன். உன்னுடைய பிரசங்கம் தான் ராஜாவின் இருதயத்தை உடைக்கும். இந்த இடத்துல நீங்கள் பாருங்க, தாவீது பார்க்கறதுக்கு அகிமாஸ் சொன்ன உடனே தாவீதுடைய இருதயத்துக்கு ஒன்றுமே ஆகலை. ஓ ஓகே ரைட் ஃபைன், நின்னுக்குப்பா ஓரமா. இப்போ இவன் போய் சொல்கிறான், யாரு, குஷி. சொன்ன உடனே தாவீது என்ன பண்ணிட்டாரு, பயங்கரமாக அழுக, பயங்கரமாக அழுது கண்ணீர் விட்டு. இப்போ தாவீது பண்ணது சரியா? அடுத்த கேள்வி, தாவீது பண்ணது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 19ஆம் அதிகாரத்தில் யோவாபு சொல்கிறான், பேசிட்டு அவன் என்ன சொல்கிறான் 7ஆம் வசனத்தில், இப்பொழுதும் எழுந்திருந்து வெளியே வந்து உம்முடைய ஊழியக்காரருடைய அன்பாய் பேசும். நீர் வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்மோடு கூட தங்கியிருப்பதில் என்ற கர்த்தர் மேல் ஆணையிடுகிறேன். அப்பொழுது உம்முடைய சிறு வயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீங்கை பார்க்கிலும் அது உமக்கு அதிகமாய் தீமையாய் இருக்கும் என்றான். அப்பொழுது ராஜா எழுந்து வந்து ஒலிமுக வாசலில் உட்கார்ந்தான். சொன்ன விஷயம் கொஞ்சம் ஹார்டு, ராஜா இருதயத்தை உடைச்சிச்சு, அதுதான் உண்மை. ராஜா அழுறாருன்றதுக்காக சொல்லாமல் இருக்க முடியாது, இல்லை சொல்லித்தான் ஆகணும். ராஜா கொஞ்சம் உடையிறாருன்றதுக்காக நான் என்ன செய்ய முடியாது, காஸ்பலை மறைக்க முடியாது. எதுக்குங்க இவர் இப்படி உலக அழியுது, இப்படி பண்ணுறோம், அதுக்கப்புறம் வரப்போகுது பூமி அதிர்ச்சி வரப்போகுது,
வியாதி வரப்போகுது, யுத்தம் வரப்போகுது, கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்குது. ஏன் இப்படி சொன்னோம்? உனக்கு கேட்க கஷ்டமா இருக்குன்னு ஏன் காஸ்பலை மாற்ற முடியாது இல்ல? ஏன் நான் உன்னை பிரியப்படுத்துறதுக்கு பிரசங்கம் பண்ண முடியாது இல்ல? உன்னை பிரியப்படுத்த பிரசங்கம் பண்ண கர்த்தருக்கு ஊழியக்காரன் அல்லவே. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு இருக்க, நீ அழுவுறா பயப்படுற அது உன் இஷ்டம். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. நீ கலங்கினா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இதுதான் காஸ்பல், இதுதான் சொல்ல சொன்னாரு. சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆயத்தப்பட்டு வந்து உட்கார வேண்டியது உன் வேலை. ஒளிமுக வாசல்ல நீ உள்ள போய் பயந்து பதுங்கிக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. யோவாப் சொல்றாரு, வெளியே வா முதல்ல. அவன் சொன்னதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அகிமாஸ் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ஒரு நாள் அப்சலோம் செத்தது தாவீதுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு நாள் தெரியத்தான் போகுது. அகிமாஸ் சொன்னது என்னன்னு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தெரிய போகுது, இல்லை ஒரு நாள் கழிச்சு தெரிய போகுது. அப்சலோம் செத்தது காலம் ஃபுல்லாக தாவீதுக்கு தெரியாமையே போயிடுமா? யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக என்ன செய்யணும்? சொல்லித்தான் ஆகணும். அது கூஷி சொல்லிட்டான், அவ்வளோதான் அவ்வளோதான். இவன் காஸ்பலை மறைச்சவன், இவன் காஸ்பலை சொன்னவன். அவன் சொல்றதுனால கொஞ்சம் இருதயத்தில் குத்தப்படும், சில நேரத்தில் அழுக வரும், சில நேரத்தில் உடையும். ஆனால் சொல்ல வேண்டிய சுவிசேஷத்தை சொல்லித்தான் ஆகணும். யாருக்காகவும் அதை மறைக்க கூடாது.